இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். ஒரு மனிதன் அநேக இடங்களில் வேலை தேடியும் கிடைக்காமல், பணமோ வசதியோ இல்லாமல் வறுமையினால் வாடிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். வாழ்க்கையே சூனியமாக இருக்கிறது, நான் வாழ்ந்து என்ன பயன், தேவனை தேடி என்ன பயன் என சிந்தித்தவாறே கடலின் ஓரமாய் அவர் நடந்து சென்ற போது ஒரு பாட்டிலால் அவருடைய கால் இடறியது. அதை அவர் பார்த்தபோது அதற்குள் ஒரு பேப்பர் மடித்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டார். அந்த பாட்டிலை உடைத்து பார்த்தபோது அதில் ஒரு கடிதம் இருந்தது. இந்த பாட்டில் கிடைக்க பெறும் அதிர்ஷ்டசாலிக்கும் என்னுடைய வக்கீலுக்கும் என் முழு எஸ்டேட்டையும் எழுதி வைக்கிறேன், இருவரும் சரி சமமாக பகிர்ந்து கொள்ளவும் என வக்கீலுடைய பெயர் விலாசத்துடன் எழுதப்பட்டிருந்தது. அதை அப்படி எழுதி அனுப்பியவர் டெய்சி சிங்கர் அலெக்சாண்டர் எனும் சிங்கர் தையல் மிஷின் உரிமையாளர்களில் ஒருவர். அவர் 12 வருடங்களுக்கு முன்பு லண்டனில் உள்ள தேம்ஸ் ஆற்றில் ஒரு பாட்டிலில் இவ்வாறு எழுதி போட்டிருந்தார். அது 12 ஆண்டுகள் கழித்து கலிபோர்னியாவில் உள்ள கடலில் ஜாக் உர்ம் என்னும் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த ஒருவரின் கைகளில் கிடைத்தது. அது அவரை ஒரே நாளில் மிகவும் பெரிய பணக்காரராக மாற்றியது. இது எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நமக்கும் ஏற்ற காலத்திலே ஒத்தாசையை அனுப்பும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் உறவில் நாம் நிலைத்திருக்கும் போது நமக்கு தேவன் கண்டிப்பாக உதவி செய்வார். தனக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை சங்கீதக்காரனின் இருதயத்தில் ஆழமாக பதிந்திருந்தபடியால் தான் சங்கீதக்காரன் தனக்கு உதவி தேவைப்பட்ட போதெல்லாம் கர்த்தரையே நோக்கி பார்த்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் ஆட்சி செய்த போது இஸ்ரவேலர் மாபெரும் இக்கட்டில் சிக்கியிருந்தனர். அவர்கள் விடுவிக்கப்பட முடியாத நிலையில் இருப்பதை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும், அடைப்பட்டவனும் இல்லை, விடுவிப்பவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். பாவம் செய்து கர்த்தரை விட்டு தூரமாக சென்ற போதிலும் கர்த்தர் அவர்களை அழிக்காமல் அந்த ஜனங்களுக்காக இறங்கி அவர்களை ரட்சித்தார். ஆம், நம்முடைய ஒத்தாசைக்கும் உதவிக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், விடுவிக்க கூடாத அடைப்பட்ட நிலையாக இருந்தாலும், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எனவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நமது நெருக்கடியான காலங்களில் நமக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கு வல்லவரான சிருஷ்டி கர்த்தர் ஒருவர் என்றென்றும் நமக்கு இருக்கிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்பதே தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்த மன உறுதியோடு பாடிய வார்த்தைகள், சங்கீதங்கள். எனவே நாமும் சோர்ந்து போகாமல் நமக்கு ஒத்தாசை தரவல்ல தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரிய தகப்பனே. அப்பா, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திராண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசி வர பர்வதமாகி உண்மை கத்தாவே நாங்கள் அப்பா எதிர்பார்த்து காத்து கத்தாவே நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. நன்மைகளை பெறும் வரைக்கும் உம்மை விடாமல் பற்றிக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.